श्री गुरुभ्यो नमः। करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्री शेषाद्रि गुरुं वंदे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। अंचनानन्तनं वीरं जानकी शोकनाशनं कपीतमक्षहन्तारं वन्ते लंका भयंकरं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूकमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लंघ्य सिंधो ससलं ससलं यत्सोहवन्यं जनहात्मजायाः आधाय तेनैव तथाकलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्तनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गृगमस्तकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। असाध्यशातकस्वामिन्ने असाध्यं तावकिम्मते रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। अधिक्रूर महाकाया कल्पांत दहनोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां धातुमर्हसि। वक्रतुण्ड महाकाया सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देवा सर्व कार्येषु सर्वदा। உலகத்தமிழ் வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமா இருக்கேளா? உங்களை பார்த்து 2 மாத காலமாகிறது. நீங்கள் எல்லாரும் அடியனை பார்க்கணும் அப்படின்னு பலவிதமான தகவல்களை கொடுத்திருக்கீர்கள். உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும். இதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவில் நாம் சந்திக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஆடி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். உங்களது எதிர்பார்ப்புகள், உங்களது குறிக்கோள்கள், உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆடி மாதம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அதில் பலவிதமான சிறப்புகள் காணப்படுறது. ஆடி மாதம் அப்படின்னாலே நமது கிராமங்களிலும் ஊர்களிலும் நடைபெறக்கூடிய வழிபாடுகள், அம்மன் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், இல்லத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள், இவைகள் எல்லாம் நமக்கு தோன்றுகின்றது. இந்த ஆடி மாதம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் கடக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். கடக ராசி என்று சொல்லக்கூடிய ராசியானது சந்திர பகவானுடைய சொட்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டிலே சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய அருமையான மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சந்திர பகவான் சூரிய பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய தினங்களில் அபரிமிதமான ஒரு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் ஜோதிட ரீதியாக சிந்திக்க முடியும். தட்சிணாயன திவ்ய காலங்களில் நாம் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில மகான்கள், சித்தர்கள், பெரியோர்கள் நாம் ஆலய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும், உலக இயல் ரீதியாக கடக ராசி என்பது மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம் 4வது ராசி. பிரபஞ்ச ரீதியாக சதுர்ஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய காலங்களில் இயற்கையில பலவிதமான மாற்றங்களையும் சீற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் பக்த கோடிகளுக்கு ஏற்படும் என்பதனால் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றங்களையும் மனதிலும் இயற்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதற்கு இறையாற்றல் தேவைப்படும் என்ற தொலைநோக்கு சிந்தனையிலே வழிபாட்டு மாதமாக பெரியோர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில வழிபாட்டு மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தினமுமே தெய்வீகம் நிறைந்தது என்பதை சிந்தனைகள் நமது தாத்பரிய ரீதியாக நாம் சிந்திக்க முடியும். இருந்தாலும் ஆடி மாதத்திற்கு கூடுதல் தெய்வீக வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதனால் பக்த கோடிகள் அனைவரும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான சூழ்நிலை காரணமாக பக்த கோடிகள் பலவிதமான நடை, உடை, பாவனைகளில்
ஆன்மீக ரீதியான மாற்றங்களை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதோடு இயற்கையில் வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு பக்தி பிரார்த்தனை நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற சிந்தனைகளோடு இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த மாதத்தினுடைய நவக்கிரகங்களுடைய இயக்கங்கள்ல பெரும்பாலான கிரகங்கள் சுக்கிர பகவான் சந்திர பகவானை தவிர பெரும்பாலான கிரகங்கள் அந்தந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம், எந்தெந்த ஏற்றங்களை சிந்திக்கப் போகின்றோம் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளில் இந்த மாதத்தினுடைய ஆடி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். பக்த கொடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பலவிதமான விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது எப்பொழுதும் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் கமெண்ட்ஸ் கொடுங்கோ அப்படின்னு நம்ம சொல்வதே இல்லை. காரணம் என்னன்னா, சில தகவல்கள் பாதகத்தை ஏற்படுத்துகின்றது, மனசளவிலும் பாதகத்தை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு என்று உலகளவில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்காகவும் நமது ஃபாலோவர்ஸுக்காகவும் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பலவிதமான இடர்பாடுகளை தாண்டி வெளியிட்டு வருகின்றோம். பக்த கோடிகளுக்கு, குறிப்பாக யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய பக்த கோடிகளுக்கு அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன, எவ்வளவு எதிர்நீச்சல் போட்டு ஒரு யூடியூப் சேனலை நடத்துகிறார்கள் என்பதை அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பக்த கோடிகளுக்கும் தெரியும். அந்த வகையில் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலானது பக்த கோடிகளது விருப்பத்திற்கு இணங்கவும் உலக அளவில் இருக்கக்கூடிய நமது ஃபாலோவர்ஸ் கஸ்டமர்ஸுக்காகவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கக்கூடிய பக்த கோடிகள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்கள் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு எந்தெந்த பக்த கோடிகளுக்கு இதில் ஆர்வம் இல்லையோ அவர்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். அதை போல ஜோதிட ஆர்வலர்களுக்கு, இதில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு, குருஜியினிடத்தில் அன்பு இருக்கக்கூடியவர்கள், ஆழ்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இது உறுதுணையாக இருக்கும். தெய்வீக ரீதியான ஆத்மார்த்தமான வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை நாம் சிந்திப்பதோடு எந்தெந்த பக்த கோடிகள் இதை சரியான விகிதத்தில் பின்பற்றி அவர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை பெறுகின்றார்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களுக்கு இந்த பதிவானது எந்த அளவுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் சிந்திக்க முடியும். ஆகையினால் நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது என்ற தொலைநோக்கு சிந்தனைகளோடு மனிதாபிமானம், மனித நேயம், தெய்வீக சிந்தனை இவைகளோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியை கொடுக்கும் என்ற அன்பான பதிவோடு இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குடும்ப ரீதியான குழப்பங்கள் நல்ல தீர்வுக்கு வரப்போறது. சில சமயங்கள்ல குடும்ப ரீதியான குழப்பங்கள் ஏற்படும் போது மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் மனம் சோர்ந்து அமர்ந்து விடுகிறார்கள். மனச்சோர்வை தவிர்த்து விடுங்கள். எந்த சூழ்நிலைகளையும் முடிவெடுக்கும் பொழுது பொறுமை, நிதானம் தேவை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். பாக்யாதிபதி உங்களது குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கும் வெற்றி பாதையை நோக்கி திருப்புவதற்கும் உங்களுக்கு அபரிமிதமான தெய்வீக ஆற்றல் பிறக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும்.
அதே போல வண்டி வாகனங்கள் ரீதியாக இருந்த பழுதுகள், உங்கள் வீட்டில் பிளம்பிங் ரீதியான இரும்பு சம்பந்தப்பட்ட ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் உடனடியாக தீர்வு செய்யக்கூடிய, ரிப்பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது. இந்த பிளம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்களை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னைக்கு டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், ஏசி மெக்கானிக் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது. அவர்களுக்கு நல்ல ஊதியம் பெறுகிறார்கள். ஆனால் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு இப்போ நீங்கள் ஒரு புது ஒர்க்குன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு சின்ன வேலை அப்படின்னா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பப்ளிக்கில் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது எம்டெக் படித்த அளவுக்கு கூட ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கிறவர்களை விட ஒரு பிளம்பிங் தொழில் தெரிந்தவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் தெரிந்தவர்கள் கூடுதலாக சம்பாதிக்கிறார்கள் என்ற கணிதத்தை எக்கனாமிக்ஸ் டைம் என்ற பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் புதிய ஒரு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, உங்கள் கஸ்டமர்ஸுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் உதவணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படும் பொழுது அதுவே ஒரு பரிகாரமாக அமையும். ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், எஃபிஷியன்சி, எபிலிட்டி உள்ளவர்கள், சுயத்தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்கள் கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு உதவலாம் என்ற சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும். மேஷ ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆடி மாதத்தில் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. இப்போ இதெல்லாம் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்னு வரும்பொழுது பலவிதமான தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி விடுகிறார்கள். அதை வைப்பதற்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறார்கள். விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வயதில் பெரியோர்களுக்கு தூக்கமின்மை காரணமாக பல பக்த கொடிகள் சிரமப்படுகிறார்கள். ஆகையினால் படுக்கைக்கு செல்லும் முன் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது, இஷ்ட தெய்வத்தை தியானிப்பது, தேவையில்லாத கவலைகளை உங்கள் மூளைக்கு எடுத்து செல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்துவது, நீங்கள் படுக்கக்கூடிய அறைக்கு செல்போன், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தூக்கமின்மை காரணமாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நடைமுறை ரீதியான தீர்வை கொடுக்கக்கூடிய விதத்தில் இவைகள் அமையும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆடி மாதத்தில் மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் வரவுகள் ஏற்பட்டாலும் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுக்கும் ஈகோ அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னால் எதையும் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, என்னால் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஈகோ. நீங்க இந்த சமயத்துல என்னன்னா ஈகோவை முற்றிலுமாக குறைத்து கொள்ளக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சதுர்ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுட்டே ஆகணும். உங்களது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்யஸ்தான பார்வைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதுக்குள்ள சில சின்ன சின்ன கவலைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கார், சின்ன சின்ன அழுத்தங்களை கொடுத்துருக்கார். அது குடும்ப ரீதியான கவலைகளாக இருக்கலாம், நண்பர்கள் ரீதியான கவலைகளாக இருக்கலாம். பொதுநல வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு சம்பந்தமில்லாத அழுத்தத்தை கொடுக்கலாம்.
இந்த சமயத்தில் நீங்கள் இமீடியட்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இமீடியட்டாக உடனே நம்ம முடிவெடுத்து உடனடியாக அதை தீர்வு செய்யணுங்கிறதுக்கு அந்த ஒரு அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் தீர்மானத்தையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா the rumors messengers are national enemies. உங்களை பற்றி பலவிதமான வதந்திகளை பரப்பி உங்களை பற்றி பலவிதமான தப்பான அபிப்பிராயங்களை உங்கள் அருகில் இருப்பவர்கள் மனதில் பதிய வைத்து உங்களுக்கு தேவையில்லாத விதத்தில் இடையூறுகள் கொடுப்பார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையை பின்பற்ற வேண்டும். அவசரப்பட்டு எந்த தீர்மானத்தையும் தீர்மானிக்க வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகள் உடனடியாக அந்த இடத்த தூக்கி போட்டு வந்துடணும் போல தெரியும். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் ஹேண்டில் பண்ணும் பொழுது எப்பொழுது அறிவு சொல்படி நடக்க வேண்டும், எப்பொழுது மனம் சொல்றபடி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது வாழ்வியல்ல ஒரு பெரிய ரகசியம். உங்களது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு கடக்க வேண்டும், உங்களுக்கு சூழ்நிலைகளை எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும், இந்த சமயத்தில் மனம் சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அறிவு சொல்லக்கூடிய விஷயங்களை எந்தெந்த இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம். உங்களுடைய தொடர் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்க போகிறது. ஆனால் நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு சரியான விகிதத்தில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கணும். வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை நினைத்து கவலைப்படக்கூடாது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திங்கோ. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கோ. கணவன் மனைவி ஒருத்தர் சத்தம் போடும்போது ஒருத்தர் சைலண்டா இருங்கோ. பதிலுக்கு நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அங்க டென்ஷன் தான் அதிகமாகும். அதே போல பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப பொறுமை தேவை. சில பக்த கொடிகளுக்கு பணியாற்றக்கூடிய இடமும் வசிக்கக்கூடிய இடமும் ஒன்றாக இருக்கும் பொழுது ரெண்டையும் மிங்கிள் பண்ணாதீங்க. ஃபேமிலி ஒர்க் அப்படிங்கிறது தனி, ஒர்க் ஸ்பாட் அப்படிங்கிறது தனி. இது ரெண்டையும் நீங்க மிங்கிள் பண்ணும்போது அங்க பிரச்சனைகள் வரலாம். சில சமயங்கள்ல இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். ஆனால் எந்தெந்த அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பிரதோஷ வழிபாடு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு எச்சரிக்கை மாதம் தான். இப்போ நம்ம சில விஷயங்கள் பேசும்போது எச்சரிக்கையாக சொன்னோம்னா குருஜி இப்படி பேசிட்டாருன்னு விடுறாங்க. ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசினா நான் சொல்கிறது எதுவும் நடக்கலையேங்கிறாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நீங்கள் இந்த வாரத்தை எப்படி பிளான் பண்ணணும், இந்த மாதத்தை எப்படி பிளான் பண்ணணும். அப்போ அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் கோயின்சைட் ஆகும். அப்படி கோயின்சைட் ஆகலைன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவசியமாக ஜனனகால ஜாதகத்தை நம்ம குருஜிக்கிட்ட அனுப்பி பாருங்கோ. அதற்கான தீர்வுகளை கொடுக்குறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதங்கிறது ஒரு காஷியஸ் மந்த்து தான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே ஒரு அனுகூலமான ஸ்தானங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். நீங்கள் செலவுகளை ரொம்ப குறைச்சிக்கணும். உங்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்தாகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆரோக்கிய ரீதியாக கேர் எடுக்கிறதுக்கு தனக்காக எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன தலைவலின்னா கூட தாங்க மாட்டாங்க. உங்கள் கேர் ரொம்ப ஹெல்த் வைஸ் இருக்கணும். அதே போல் ஹெல்த்தி ஃபுட்டு, எந்தெந்த உணவுகள், சில பேருக்கு இந்த உணவு பிடிக்கும், இந்த உணவு பிடிக்காது. சத்தான உணவுகள் டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு ஒத்து வராது. இது நீங்கள் மனுஷாளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம்.
ரொம்ப உங்கள்கிட்ட ஃபேவராக இருக்கிறவங்க உங்களுக்கு அனுகூலமாக நினைக்கிறவங்க கிடையாது. இதை வந்து சிரித்து உங்கள்கிட்ட பேசுகிறவா எல்லாரும் உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப உங்கள்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களையும் பாருங்க. ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹெல்த்துக்கு நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும், ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு வந்துட்டோம்னாலே அது டேஸ்ட் குறைவாக தான் இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றோன்னா அதோடு இருந்துக்கணும். மாதத்துக்கு ஒரு நாளைக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டோமா அதோடு நிறுத்திக்கணும். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் ஒத்துக்கும், எந்தெந்த ஃப்ரூட்ஸ் ஒத்துக்கும். சில பக்த கொடிகளுக்கு பாலே ஒத்துக்காதும்பாங்க. பால் சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா பால் சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு பாலே பிடிக்காதுன்னு இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. விரயஸ்தானத்தில் வந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். எமோஷன் ஆகாதீங்க, எந்த விஷயத்துக்கும் எமோஷன் ஆகாதீங்க. அதே போல் டைம் கீப்பிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த மிதுன ராசிக்காரங்க லைஃப்பில் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும் அப்படின்னு திட்டமிடணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அவசியமாக இருக்கலாம். இப்போ எந்த வேலை அவசியம், முதல்ல எதை செய்யணும், ஒரு 4-5 ஒர்க் இருக்குது, இந்த 5 வேலையில் இப்போ எந்த வேலையை செய்யணும், எந்த வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிடுங்க. அதே போல் ஃபுட் ஹேபிட்ஸ், உணவு பழக்க வழக்கங்கள், எந்த உணவு சத்தானது. இந்த அட்மாஸ்பியருக்கு இப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னா காற்று நிறைய அடிக்கும், மழை கொஞ்சம் பெய்ய போகிறது. ஆடி காத்தில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சமயத்தில் நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதே போல் இந்த காலகட்டங்களுக்கு எந்த ஆடைகளை நாம் பயன்படுத்தணும், எந்த உணவுகளை பயன்படுத்தணும், இப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட வேண்டிய கட்டாயம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எதையும் வருமுன் காப்போம், வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கிறது நல்லது, வராமையே தடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் சிந்தனை பண்ணி செயல்பட வேண்டிய காலம். சில பக்த கொடிகளுக்கு ஒரு அனுகூலம் கூட ஏற்பட போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள். பல பக்த கொடிகளுக்கு ஆடி மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுறீங்க. டெஃபினட்டாக ஆடி மாதத்தில் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன், இடம் ரிஜிஸ்ட்ரேஷன், நிலங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு வந்து 4 மாதங்களை மட்டும்தான் சாஸ்திரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆடி மாதம் இன்னைக்கு நடைமுறையில் பெயர் ஆடின்னு வந்ததுனால தவிர்க்கிறேன். ஆனால் ஆடி மாதத்திற்கு ஜோதிட ரீதியாக கடக மாதம் அப்படின்னு பேர். சந்திர பகவான் அங்கே ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரிய பகவான் அந்த இடத்துக்கு வரும்பொழுது, சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகும் பொழுது, சூரிய பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அபரிமிதமான ஒரு மாற்றங்களை நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிதுன ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் இந்த வாட்ஸ்அப்லேயே எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நண்பர் மூலமாக வரக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இந்த வாட்ஸ்அப்பில் வந்து விழறது, அதை பார்த்தோன்னே நீங்கள் எமோஷன் ஆகி அதுக்கு பதில் கொடுக்குறீங்க. நீங்கள் பதில் கொடுத்தோன்னே அவர் பதில் கொடுக்குறார். அதே போல் குரூப்லேயும் சம்பந்தம் இல்லா, நமக்கு எந்த குரூப் நமக்கு வந்து ஒத்து வருமோ தேவையோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த குரூப் ஒத்து வராதோ அந்த குரூப்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து விடலாம். நம்ம மனதை பாதிக்கக்கூடிய விஷயம் நம்ம கைக்கு தேவையில்லை. நமக்கு அதே போல் நமக்கு பயன் இல்லாத விஷயங்கள் நமக்கு கைக்கு தேவையில்லை. அதே போல் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், நமக்கு எது ஃபேவராக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அது ஆன்மீகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் இந்த சேட்டிங் மூலமாக உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகிறது, எமோஷனாக உங்கள் உடம்புக்கு பாதகம் ஏற்படுறது, இவைகளெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு 60% தகவல்கள் தேவையில்லாத நேரத்தை வீணாக்குகின்றன. இந்த மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள்
இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்கோ. இளைஞர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் ஆடி மாதத்துல பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. உங்களது இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாசத்துல 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன பெனிஃபிட் அப்படின்னா, செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அதே போல குரு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் லாபஸ்தானத்துல சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கறது ஒரு பெனிஃபிட், ஒரு ஃபேவரபிள் பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில பிரவேசிக்கிறார். அப்ப அஷ்டமஸ்தானத்துடைய தாக்கம் குறையிறது. முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஃபேவர் பண்ண போறார். ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ், ஆன்மீக ரீதியான அனுகூலங்கள். அதுவும் கடகராசி சார்ந்தவர்கள் இந்த மாதத்துல விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. விநாயக பெருமான் வழிபாடு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விநாயகரை வழிபடுறது, விநாயகர் அகவல் பாராயணம் பண்றது, நீங்க வெளியில போகும்போது எங்கேயாவது அருகம்புல் இல்லாத இடம் இருக்காது, ரொம்ப ஈஸியா. அதாவது கலியுகத்துல இறையருளை பெறுவது மிகவும் எளிமை. நீங்க போற வழியில அருகம்புல் இருக்கும், ஒரு அப்படியே போற வழியில அந்த அருகம்புல்ல 4 எடுத்துக்கோங்க. போற வழியிலேயே எங்கேயாவது டேப் இருக்கும், அப்படியே வாஷ் பண்ணிங்கோ. மகா கணபதினு பிள்ளையாரப்பா, உங்களுக்கு எப்படி தோணுதோ. மூல மந்திரங்கள் உபதேசம் ஆனதுன்னா கம் கணபதியே நமகான்னு சொல்லுங்க, மகா கணபதியேன்னு சொல்லுங்க, இல்லை பிள்ளையாரப்பா காப்பாத்துன்னு சொல்லுங்க, விநாயகான்னு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அருகம்புல்ல கையில் எடுத்துங்க, 11 முறை பிள்ளையாருடைய பேரை சொல்லுங்க. அப்படியே போற வழியில் எங்கேயாவது பிள்ளையார் படம் இருக்கும், இல்லை பிள்ளையார் சன்னதி இருக்கும், தெருவில் வீட்டு வாசல்ல பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அப்படியே கொண்டு போய் அந்த அருகம்புல்ல மகா கணபதியே எனக்கு அனுகூலம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டில் உங்க இப்போ நீங்க புல்லு பறிக்கிறதுக்கு 1 நிமிஷம், வாஷ் பண்றதுக்கு 1 நிமிஷம், பிள்ளையார் மேல வைக்கிறதுக்கு 1 நிமிஷம், 3 நிமிஷம் போறோம். அப்ப நீங்க சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் இறை வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கக்கூடாதா? ரொம்ப நீங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த 3 நிமிஷம் 3 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஒரு ட்ரமாண்டஸான ஒரு வெற்றியை நீங்கள் பெற முடியும். 3வது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, அதாவது ஒரே மெடிசன் பல இடையூறுகளை போக்கும். அதே போல கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த விநாயகர் வழிபாடு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்கும், தடைகளை போக்கும், வெற்றியை கொடுக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை கொடுக்கும். பஞ்சம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வீடுகள் கிடைக்கும். இப்ப வீடு மாத்தணுங்கிற வாழ்க்கை ஆடி மாசம் வீடு மாத்தலாமான்லாம் நீங்க போய் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. அதே போல ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது, ரொம்ப அருமையான இடம், நீங்க எதிர்பார்த்த லொகேஷன்ல எதிர்பார்த்த விலையில உங்களுக்கு ஒரு வீடோ மனையோ கிடைக்குது. ஆடி மாசம்னு விட்டுருக்கு இருக்காதீங்க. ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு மூலப்பத்திரத்தை வாங்கி வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் வரும். கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் ரீதியாக, உங்களது வேலை வாய்ப்பு ரீதியாக, திருமணம் சம்பந்தப்பட்ட அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய கிரக அமைப்புகள் காணப்படுறது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி உங்க ராசியில சஞ்சரிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப யோஜனை பண்ணி பேசுங்க. ஒரு நண்பர் இருக்கார், அவர் பேசவே மாட்டார், எங்க பார்த்தாலும் ஒரு ஸ்மைல், ஒரு தலையாட்டு. அது ரொம்ப ஒரு அருமையான பழக்கமா இருக்கு. நம்ம பேசினா தானே பிரச்சனை வரும். ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்தாலும் பிரச்சனை வருது. இருந்தாலும் கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆடி மாசத்துல பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க. சம்பந்தம் இல்லாத ரூமர்ஸ், த ரூமர்ஸ் மெசஞ்சர்ஸ் ஆர் நேஷனல் எனிமீஸ். அதனாலே சம்பந்தம் இல்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. திங்கட்கிழமையில விரதம் இருங்கோ. அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வர நல்வாழ்த்துக்கள். சிந்தனை
சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே. இந்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆடி மாசத்துல சனி பகவான் வக்ரகதியில பிரவேசிக்கிறதுங்கிறது ஒரு அபரிமிதமான தன்னம்பிக்கை தோன்றது. ஆனால் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார், புத பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார், 10ல் குரு இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் ராகு படாத பாடு. பல தகவல்கள் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு பகவானுடைய பிளெஸிங்ஸ் வர்றதுன்னு சொன்னாலும் பல பக்தர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறா, அவருடைய ராகு பகவானுடைய சாரம் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அதாவது அந்த சார ரீதியான அனுகூலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகள் குழப்பத்தில் இருக்கா. எந்த பாதையில பயணிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கா. இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகள் அவர்கள் மனதில் ஒரு பெரிய கவலை கட்டங்களை சொல்றாங்க. எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்க மாட்டேங்கிறது, சரியான குருமார்கள் கிடைக்கவில்லை, சரியான ஜோதிடர்கள் கிடைக்கவில்லை. இப்ப சரியான குருமார்களை பார்க்க போனா கூட அவ அங்க இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அப்படியே தவிக்கிறாங்க. உண்மை உண்மை உண்மை. சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 5-8க்கு அதிபதி. 5-8க்கு அதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களுக்கு சரியான குருமார்களோ சரியான ஜோதிடர்களோ அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ நிச்சயம் குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனாலும் மந்தகாரகன் வக்ரகதியில் பிரவேசிப்பதினாலே உங்களது சிரமங்கள் குறையும். நல்ல கடுமையான மழையில போயின்னு இருக்கிற உங்களுக்கு நல்ல ரெயின் கோட்டு கிடைக்கும். நல்ல வெயில்ல போறவாளுக்கு ஒரு ஏசி கார்ல டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். நீங்க உங்க வாழ்க்கை பயணம் எதுல இருந்தாலும் அந்த பயணத்தை தொடர்வதற்கான, நீங்க 2 வீலர்ல போனா கூட வீல்ல காத்து இருக்கும், வண்டியில பெட்ரோல் இருக்கும். அப்ப உங்களுக்கு பகவான் சப்போர்ட் பண்றான்னு தானே அர்த்தம். உங்கள்கிட்ட நல்ல சைக்கிள் இருக்கு, ஆனா காத்து இல்லை, சைக்கிள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல 2 வீலர் இருக்கு, பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க 2 வீலர்ல போகும்பொழுது பெட்ரோலும் இருக்கு, வீல்ல காத்தும் இருக்கு, வண்டியும் ஸ்மூத்தா போகுது. நீங்க கார்ல போறீங்கன்னா ஏசி ஒர்க் பண்ணும், 4 வீல்லையும் காத்து இருக்கும், ஃபியூவல் இருக்கும், நல்ல டிரைவர் கிடைப்பார். நீங்க எந்த டிராவல்ல இருந்தாலும் சரி உங்க டிராவல் பிரேக் ஆகாது. ஆனால் இந்த டிராவல் பண்ணும் பொழுது நீங்க மனச்சோர்வை தவிர்த்துடணும், இது உறுதி. நீங்க இந்த சமயத்துல போய் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மூளைக்கு கொண்டு போய் நீங்க மனசை குழப்பிண்டு நான் என்ன செய்ய போறேன்னு உட்காரக்கூடாது. உங்க டிராவலை இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய பயணத்தை, உங்களது வண்டி பயணத்தை, உங்களது வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தடையின்றி தொடர்வதற்கு பிரார்த்தனையை செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆடி மாதத்துல பக்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க எந்த ஒரு பக்தியை செஞ்சாலும் அதை தொடர்ச்சியா செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இவர் சொன்னார்னா அதை கேட்குறீங்க, நாளைக்கு அவர் சொன்னார்னா அதை கேட்குறீங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் சொன்னார்னா அதை கேட்குறீங்க. அப்ப எதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீர்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார், தத்துவத்தை கொடுத்தார். ஒரு விவசாயி என்ன பண்றார், ஒரு இடத்துல 6 அடி நோண்டி தண்ணி வருதான்னு பார்க்குறார். அவர் வயல்ல, அவருடைய வயல்ல உடனே தண்ணி கிடைக்கலன்னு இன்னொரு இடத்துக்கு போறார். அங்க ஒரு 9 அடி நோன்றார், தண்ணி கிடைக்கல. அந்தண்ட இடத்துக்கு போறார், ஒரு 15 அடி நோன்றார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறார், ஒரு 18 அடி நோன்றார், தண்ணி கிடைக்கலையேங்கிறார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட போய் சொல்றார், நாங்க இத்தனை இடத்துல போர் போட்டு பார்த்தோங்க, தண்ணி கிடைக்கல. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நீ ஒரே இடத்தில் இந்த டோட்டலா எத்தனை அடி போட்டியோ அத்தனை அடி நீ ஒரே இடத்துல நோண்டினா தண்ணி கிடைச்சிருக்குமேப்பா அப்படின்னார். அருமையான மகான்கள் கொடுத்த ஒவ்வொரு அனுபவங்களும் அதை போல நீங்க தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு பாதை எடுத்துட்டீங்களோ, எந்த துறையை எடுத்துட்டீங்களோ, எந்த செயல் எடுத்துட்டீங்களோ, உங்களை ராகு பகவான் குழப்பின்னு இருக்கார். நீங்க இந்த சமயத்துல குழம்ப கூடாது. நீங்க தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்ட பாதையை
நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள். அவ்வாறு தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். ஆடி மாதத்தில் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை, பக்தி தேவை. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆடி மாதம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆதாரத்தோட பேசுறோம். நீங்க என்ன பண்றீங்க, பலவிதமான கருத்துக்களை பார்க்கிறீர்கள், அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் அதனால உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறது. ஆனால் என்னுடைய கிளைண்ட்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான விகிதத்தில் பயன்படுத்துகிறார்கள், சரியான விகிதத்தில் வெற்றியை பெறுகிறார்கள். நாம் குருஜி சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும், ஆழ்ந்த ஜோதிட கருத்துக்களையும் உங்களுக்கு கூறுறேன். இந்த கன்னியாராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆடி மாதம் வெற்றியை கொடுக்க போகிறது. எப்படி சாமி? லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், புத பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இப்ப சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். விரயஸ்தானாதிபதியாச்சே அப்படின்னு ஜோதிட ஆர்வலர்கள் கேட்கலாம். விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. இப்ப நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட நீங்க ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம், போன மாதம் கஷ்டப்பட்டேன், இப்போ இந்த மாதம் வரவுக்கும் செலவுக்கும் ஓரளவுக்கு சரியா இருந்தது குருஜி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த தன்னம்பிக்கை ரீதியான பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான புத்தகங்கள், இவைகள்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது கூட உங்களது கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுதும், உங்களது ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவான தசா காலங்களை கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் என்பதை நம்ம அனுபவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு உறுதியாக கூற முடியும். லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் 1-10க்கு அதிபதி, 1-10க்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு ட்ரமெண்டஸ் growth கிடைக்கும். பல முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் இந்த முறை வெற்றியை பெறுவீர்கள். அதே போல நீங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய துறையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைவதை நீங்கள் உணர முடியும். இப்போ கூட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் குருஜியை வந்து பார்த்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர்களே கூறுகிறார்கள், பல முறை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி குருஜி உண்மையிலேயே எனக்கு அரசு தேர்வு, அரசு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டவர்கள் எல்லாம் வந்து எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தீர்கள், ஊக்கத்தை கொடுத்தீர்கள், வெற்றியை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லாபஸ்தானத்தில் புத பகவான் சஞ்சரிப்பதும் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசியை கேது பகவான் கடந்து வருகின்றார், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். ஷேர் பிஸ்னஸ் செய்கிறவங்க பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. ஷேர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் உங்களது ஷேர் பார்ட்னர்ஸோட ரொம்ப பொறுமையாக இருங்கோ. கணவன் மனைவி விட்டு கொடுங்கோ. கேதுவை வழிபடுவது, கேது பகவானை வழிபடுவது, விநாயகப் பெருமானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் அமைய போறது. லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். தொழிலில் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஆனாலும் துலா ராசிக்காரர்களுக்கு அட்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். பலவிதமான தடைகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தக்காரகன் வக்ரகதியில் இருக்கார். அது கூடுதல் குழப்பங்களை கொடுக்கிறது. ஆனாலும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த துலா ராசிக்காரங்க
கொஞ்சம் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது சில சமயத்தில் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஜிம்முக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இதையும் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. எந்தெந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செயல்படுத்தணும், ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம வாக்கிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு மருத்துவர் அழகாக சொன்னார், நீங்கள் வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலில் இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக அந்த எபவ் 50-60 உள்ளவங்க இந்த காஃபி டீ சர்க்கரை இல்லாமல் சாப்பிடும் பொழுது, சர்க்கரை இல்லாமல் காஃபி டீ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கூடுதலாக பக்கத்தில் இவ்வளோ ஸ்நாக்ஸை சாப்பிட்றீங்க. அந்த ஸ்நாக்ஸ் வந்து நிறையா கலோரிஸ் செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் வந்து சர்க்கரை இல்லாமல் காஃபியோ டீயோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அதுவும் அந்த சர்க்கரைக்கு ஈக்குவலாக கலோரிஸை கொடுத்துடுறது. அதனால நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களுக்கு சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். பழ வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இதில் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் கடக்கும் பொழுது கொஞ்சம் வெயிட் ஏறும். நீங்கள் எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் நிச்சயமாக வெயிட்டில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த சமயத்தில் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கோ. அதே போல் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எவ்வளவு தான் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை. செலவு செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. கோப தாபங்கள். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கடக்கும் பொழுது அப்படி சுருக்குன்னு ஒரு கோபம் வந்துடுது. எதையும் தாங்கிறதுக்கு சக்தி இல்லாமல் கோபப்படுங்கிறீங்க. அந்த கோப தாபங்களை எல்லாம் நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. அதுவும் பொது இடங்களில் இருக்கிறவர்கள் கோபத்தாபங்களை வெளியில் காட்டும் பொழுது பலவிதமான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆடி மாதம் கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், அவசரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், நிதானத்தை பின்பற்ற வேண்டும், கோளறு பதிகத்தை படிக்க வேண்டும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு விவேகம் மிக்கவர்கள் தான். இந்த மாசத்துல உடம்புல ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு பூர போறது. அந்த தெய்வீக ஆற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்த போறேன். சப்தமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். குரு பகவானுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விழறது. லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மந்தகாரகன் வக்ரகதியில பிரவேசிக்கின்றார். இவைகள் எல்லாம் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஒரு ட்ரமெண்டஸான growth கிடைக்க போறது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஈடுபாடுகள் கிடைக்க போறது. உங்க மனசுக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல், ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்க போறது. அதன் மூலமா பல சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போறது. இருந்தாலும் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும், விவேகத்தோடு செயல்பட வேண்டும், பொறுமை தேவை, ஆரோக்கியத்தில் நிதானம் தேவை. கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துல இருக்கும்போது அனுகூலமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை ஜோதிட ரீதியாக நாம் சிந்திச்சாலும் ஓரளவுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தீர்மானிச்சாலும் கடுமையான வேலை அழுத்தங்கள் காணப்படுறது. சில சமயங்களில் ஒரு தொழில் நிறுவனங்களில் பல பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவன் பிரச்சனை பண்ணுறானோ அவன்கிட்ட பிரச்சனையை கொடு, யார் வேலை செய்கிறானோ அவன்கிட்ட வேலையை கொடும்பாங்க. யார் வேலை செய்கிறார்களோ, யார் கடமை உணர்ச்சியோடு இருக்கிறார்களோ அவளுக்கு தான் வேலை பலு அதிகமாகும். இப்போ விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் ரொம்ப சின்சியர் பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில்
கடுமையான அழுத்தங்கள், கடுமையான வேலை பலுக்கள் காணப்படும். ஆனாலும் அதை எப்படியாவது சமாளிக்கக்கூடிய, அதை சாதிக்கக்கூடிய, வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் எதிர்பார்க்கறத விட கூடுதல் சதவிகிதமாக உங்களது வெற்றி சதவிகிதம் இருக்கும். தெய்வீக ரீதியான உங்களது சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் ஆன்மீக ரீதியான பயணங்கள், ஆலய தரிசனங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் திட்டமிடலாம். அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களை திட்டமிடுவதற்கு அபரிமிதமான ஒரு காலமாக விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு காணப்படுறது. இருந்தாலும் தசமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சப்தமஸ்தானத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுறது. பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்கள் ரீதியான வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய, கட்டிய வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய, சில பக்தர்கள் வீடு கட்டின்னு இருப்பா பாதியில் நின்று போயிருக்கும். அவைகளை எல்லாம் உங்களுடைய பணிகளை திரும்பவும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த மாசத்துல எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்? குழந்தைகளோட மனஸ்தாபம் ஏற்படாம பார்த்துக்கணும். குழந்தைகள் ஏதாவது கோபதாபங்கள் சொன்னாலும் நீங்க பொறுமையா இருக்கணும். அதாவது வெளிநபர்களிடத்துல உங்களது கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டாம். குடும்ப விஷயங்களை குடும்பத்தோடையே பேசி தீர்ப்பது நல்லது. வெளிநபர்கள் உங்களுக்கு எத்தனை ஆலோசனைகள் கொடுத்தாலும் குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நீங்கள் சிந்தித்து எடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கோடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகளை வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு திட்டமிடுங்கள். தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மிகவும் எச்சரிக்கையான மாதமாக செயல்படணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். சரியான நேரத்துக்கு சரியான உணவை சாப்பிட வேண்டும். இருந்தாலும் உங்களது ஜனனகால ஜாதக ரீதியாக மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம். கோச்சார கிரகங்கள் ரீதியாக பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. குறிப்பாக இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அலட்சியமாக பார்க்கக்கூடாது. இன்னிப்பெல்லாம் ரெய்னி சீசன், எங்கேயாவது இடி தோன்றினாலோ மழை தோன்றினாலோ மரங்களுக்கு கீழே ஒதுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதனால் நீங்கள் இடி, மின்னல், மழை சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. கூடுமானவரை மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றலை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். இருந்தாலும் அந்த துணிச்சல் இருக்கிறது நல்லது. அது அசட்டு துணிச்சலாக இருக்கக்கூடாது. அதாவது தைரியம் தேவை, துணிச்சல் தேவை, ஆனால் அலட்சியம் கூடாது. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு துணையாக கொள்ளுங்கள். ஆனால் அலட்சியம் என்ற சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். ஒரு தைரியத்திற்கும் அலட்சியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு செயலை செயல்படுத்தும் பொழுது தன்னம்பிக்கையோடு தைரியமாக செயல்பட்டு வெற்றியை பெறுவது தன்னம்பிக்கை. ஆனால் ஒரு இடத்துல மின்சார ஒயர் இருக்குன்னு தெரியறது, அதில் போய் கையை வச்சோம்னா அது அலட்சியம். ஒரு இடத்துல அடுப்பு எரியறது, சுடுன்னு தெரியும், கேர்லெஸ்ஸாக கொண்டு கையை அங்கே வச்சோம்னா அது பேர் அலட்சியம். மழை பெஞ்சா சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும், ஆனால் அதை தாண்டி மழையில் நனைஞ்சிங்கன்னா அது அலட்சியம். ஆகையினால் இந்த ஆடி மாதத்தில் தனுராசியை சார்ந்த பக்த கோடிகள் அலட்சியத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கோடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது அறிவு ஆற்றல் பளிச்சிடக்கூடிய காலமா அமைய போறது. சஷ்டம பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறது. சப்தமஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது.
உங்களுடைய பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸாக இருக்கிறவங்களுக்கு ட்ரெமெண்டஸான growth ஏற்பட போகிறது. அரசு சம்பந்தப்பட்ட அனுமதிகளை பெறுவதற்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் பிளான் பண்ணலாம். குழந்தைகள் ரீதியான முன்னேற்ற தகவல்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. ஆனால் போலிகளை நம்ப வேண்டாம். நட்புல உண்மையான நட்பு எது, போலி நட்பு எது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்கள். முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத சுப செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகிறது. மாணவ செல்வங்களுக்கு எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் கிடைக்க போகிறது. தொடர்ந்து பல முறை போட்டித் தேர்வுகளை கொண்ட மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி ஓடி வரப்போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு உங்களது பேச்சாற்றல் மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு திறமை இருக்கா, உங்களுக்கு சமத்து இருக்கா, உங்களுக்கு சாதுரியம் இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு உங்களது அறிவாற்றல் மூலம் முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பலவிதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகிறது. மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் சனிக்கிழமையில் விரதம் இருப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் அங்கஹீனம் உடையவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை தினந்தோறும் கேட்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆடி மாதத்திலே எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உஷ்ணமான காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் அமைய போறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கு விடைகளுக்கு காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இளைஞர்களுடைய தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த நல்ல ஆலோசனைகள் கிடைக்க போகிறது. அபரிமிதமான வெற்றிகளை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது. உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதை தெரிவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். தாயினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் இருந்த இடர்பாடுகள் நீங்க போகிறது. இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, எங்கேயாவது நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் குரங்குகளை பார்த்தால் வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது கூட அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கும்ப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆடி மாதம்
மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள்ல தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பாய் காட்டுகின்றது. 3வது ஸ்தானத்திற்கு சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்று பெயர். செவ்வாய் பகவானுக்கு சகோதர காரகன் என்று பெயர். சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் அமைவதும், மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அமைவதும் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரித்தாலும் அவர் வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்றுவதும், அந்த யுக்திகளை நடைமுறைப்படுத்துவதும், அதன் மூலமாக வெற்றியை சிந்திப்பதும் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உணவுகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சத்தான உணவு பழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. திருமணம் ஆன தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் மாற்றங்களை கொடுக்கும். இளைஞர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிகவும் பொறுமையாக, நிதானமாக, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மகான்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு லாப சயனஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆலயங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுப்பது, திருப்பணிகள் நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வது, அங்கு பணியாற்றக்கூடிய உழைப்பாளிகளுக்கு உச்சி வெயில் காலத்தில் நீர்மோர் கொடுப்பது, அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆலயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியோடு ஆலயங்களில் பணிபுரிபவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செய்வது அபரிமிதமான அனுகூலம் மாற்றத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுதே நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.